தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பிஸ்மி அவர்கள் மீது நாம் தமிழ் கட்சி சார்பாக வழக்குகள் அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியில் பார்க்க முடிந்தது. இது குறித்து நம்ம விரிவாக நமது காணொலியில் பேச போகிறோம். அதுக்கு முன்பு இன்னொரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, காலையிலிருந்து பாரிசாளர்கள் தமிழ் தேசியவாதிகளே போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ இப்படி என்ன ஆச்சு அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் சமயத்தில் நாம் தமிழ் கட்சி எல்ஜிபிடிக்கு சம்பந்தமாக பேசுனது குறித்தும் அவர்கள் ஆதரவுகள் தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிச்சு. இரு தரப்புகளிடையே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறின அந்த செய்தி அப்படிங்கிறது தற்போதைய சூழல், அதாவது இந்த மாதம் அப்படிங்கிறது பிரைட் வாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு ஒன்று எல்ஜிபிடிக்கு சம்பந்தமாக நடந்த நபர்கள் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதற்கு தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த ஆட்சி அப்படிங்கிறது அது அனுமதி அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தமிழ் தேசியவாதி ஒரு பக்கம் தமிழ் தேசியவாதி அமைதி காத்தாலும், யார் இனிவரும் காலங்களில் இது போன்ற செயல்பாடுகள் ஈடுபட்டால் நாங்கள் உடனடியாக அவர்கள் கண்டனங்களை தெரிவிப்போம், அவர்களை எதிர்த்து செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி பாரிசாலன் அவர்கள் அந்த காணொலியில் பேசி இருந்திருக்காருங்க. ஆனால் இன்றைய தினம் பார்த்துட்டோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு இதற்கு முழு அனுமதி கொடுத்து அதற்கான அத்தனையுமே தோளோடு தோல் இருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் நாம ஏதாவது பேசினா அவங்க கோச்சிப்பாங்க அப்படின்னு மாதிரி இதை கடந்து போக நினைக்கிறாரு. ஸோ எல்ஜிபிடிக்யூ சம்பந்தமாக ஒரு காலகட்டத்தில் அதிகமாக தீவிர எதிர்ப்பாளராக இருந்தார் பாரிசாலன் அவர்கள். தற்போதைய சூழலில் முழுவதுமாக தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு அரசுக்கு அடிபணிந்து விட்டாரோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்து நிற்குதுங்க. அது முழுவதுமாக கடந்து போக நினைச்சிருக்கிறாரு. ஸோ காலையிலிருந்து இது சம்பந்தமாக அவருடைய ஃபாலோவர்ஸே அதை கண்டனங்கள் தெரிவித்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்க முடிந்ததுங்க. பிஸ்மி அவர்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சீமான் அவர்கள் குறித்து அவதூறு கருத்துக்கள் தொடர்ச்சி பதிவிட்டு இருந்தார். குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் பல கோடி பணங்கள் அப்படிங்கிற திமுக வாங்கி விட்டார் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சி எழுதி வந்துட்டு இருந்தாரு. பிஸ்மி அவர்கள் குறித்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆரம்ப காலகட்டங்களில் படத்தினுடைய ரிவ்யூ மட்டுமே கொடுத்துட்டு இருந்த நபர் விஜயனுடைய வருகைக்கு பின்பு அவர் ரசிகராகவே மாறியிருந்தார் அப்படிங்கிறத கவனிச்சிருக்க கூட சொல்லி நினைக்கிறேன். நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசிரியர் சார்பாக ஒரு வழக்குகள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அங்கே அரசு அதிகாரிகளுமே இதற்கான தக்க நடவடிக்கைகள் அப்படிங்கிறது நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறத உறுதியளித்திருக்கிறார்கள். ஸோ இனி வரும் காலங்களில் இது போன்ற நபர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. சரியான கருத்துக்களை ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கும் அத்தனை நபர்களும் நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கும் பிஸ்மி போன்ற நபர்களை நம்ம துளியும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை கூட. ஸோ இது மாதிரியான முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் நாம் தமிழ் கட்சியில் அதிகமாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் விரும்புகிறேன். இது குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் நல்ல காலம் சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.